என்ன விஷயம் ரவி? என்ன இல்ல அந்த கட்சி தலைவரை பத்தி வீடியோ போட்டோம்ப்பா. அதுல 2 வார்த்தை தப்பா பேசிட்டேன். அதுல கூட என்ன ரொம்ப நான் அதுவும் தப்பானதான் சொல்ல சார். அவர் கிண்டல் பண்ற மாதிரி தான் சார் வார்த்தை சொன்னேன். அது கூட தப்பு தான் சார். டெலிட் பண்ணிடுறேன். அரெஸ்ட் பண்ணா 3 வருஷம் ஜெயில்ல கழுதிங்கன பாத்துக்க. அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ஒண்ணும் பண்ணல சார். நாங்க தப்பு சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் நான் சத்தியமா எதுவும் பண்ணல சார். ஓய் சார் உங்க வைஃப்ட்ட கத்தாதீங்க சார். உங்களுக்கு தெரியாது சார். பேசிட்டே இருக்கற வைஃப் பேசுறேன் அண்ணே சார். நீ அண்ணே விட்டுங்க அண்ணே. அண்ணே ப்ளீஸ் அண்ணே. சார் கால் விடுங்க சார். ப்ளீஸ் சார். சார் கால் விடுங்க சார். சார் சொல்லுங்க சார். நான் டெலீட் பண்றேன் சார். டெலீட் பண்றேன் சார். சார் டெலீட் பண்ணிடுறேன் சார். என்ன டெலீட் பண்ற? வீடியோ டெலீட் பண்றேன் சார். சார் என்னடா? சரி சார் கால் விடுங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். ஏலே வாப்பா, எங்க கூப்பிட்டாலும் எப்ப பார்த்தாலும் எங்க போற ஏது போறன்னு வேற பேச்சு. உனக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆமா தின்றதுக்கு வந்திருக்கோண்டி. வா ஆமா இந்த பாரு அவினாசிலேயே தோட்டத்து வருவது நாட்டு கோழி அப்படியே வறுத்து கொடுப்பாங்க. சக்க சப்பக்கு சாப்பிடலாம். வா காரஞ்சாரமா இருக்காது, சப்புன்னு இனிப்பா இருக்கும். போய் உட்காரு போ. ஏலே இங்க சாப்பிட்டு பாருப்பா. அண்ணே ஆடுனே. இலைய பாரு இலைய போட்டு வைப்பாங்க இங்கெல்லாம். தம்பி கவிராஜ் தானே? ஆமாம் சார். வாங்க நீங்கள் வாங்க சொல்கிறேன். நீங்கள் யார் சார்? ஓ சொன்னாதான் வருவீங்களோ? இல்லை சார் யாருன்னு தெரியாம சார் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் சார் இங்கே. மா சரி நீங்கள் யாருமா? சார் சொல்லுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் போலீஸ். சரியா? போலீஸ்னா எதுக்கு என்னையா சார் கூப்பிடுறீங்க? சார் நீங்க முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க சார். உன் ஃபேஸ்புக் ஐடி என்ன? ஏய் அது எதுக்கு சார் நீங்க கேக்குறீங்க? சொல்றியா இல்லையா? சார் ரவிராஜ் சார். பிராங்க் ரவிராஜ். அது கரெக்டா சொல்லு. பிராங்க் ரவிராஜ் சார். சொல்லுங்க என்ன சார்? 2 நாளைக்கு முன்னாடி என்ன வீடியோ போட்டா? நான் எதுவும் போடலையே சார். காமெடி சார். மரியாதையே பேசிட்டு இருக்கேன். ஐயோ என்னாச்சு சார்? சரியா? சார் என்ன விஷயம் சொல்லுங்க சார். எனக்கு தெரியல. என்ன போட்டோ உனக்கு தெரியாதா? சார் சத்தியமா தெரியாது சார். எதுவும் கையில மொபைல் இருந்தா நீ என்ன வேணா போட்டுருவியா? சார் நான் ஒரு தலைவரை பத்தி பேசுவேன், அவன் ஆப்போசிட்ல இன்னொரு தலைவரை பத்தி பேசுவான். வெளிய வா சார். நான் எதுவும் பண்ணல சார். வெளிய வா பேசிக்கலாம். வா வெளிய. சார் நான் எதுவும் பண்ணல சார். சத்தியமா நான் எதுவும் பண்ணல சார். சார் நான் தப்பா எதுவும் பேசல சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் விடுங்க சார். கையை விடுங்க சார் முதல்ல. சார் கையை சார் கையை எடுங்க சார் சட்டையில இருந்து. சார் எதுக்கு சார் உட்காரணும் சார்? சார் நான் சாப்பிட வந்தேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் உட்காருங்க. சார் நான் எதுவும் பண்ணல சார். சத்தியமா எதுவும் பண்ணல சார். சார் பொறுமையா விசாரிங்க சார். என்ன சார் கை வைக்கிறீங்க மேல? சார் பொறுமையா தானே விசாரிச்சிருக்கோம். இல்ல சார் என்ன அப்ப நான் கூப்பிட்டேன்ல, முதல்ல கூப்பிட்டேன் இல்லையா? அவர் என்ன பண்ணாரு முதல்ல கேளுங்க சார். அவர்கிட்ட கேளுங்க சார். என்ன பண்ணான்னு கேளு. என்ன விஷயம் ரவி? என்ன இல்ல அந்த கட்சி தலைவரை பத்தி வீடியோ போட்டோம்ப்பா. அதுல 2 வார்த்தை தப்பா பேசிட்டேன். அதுல கூட என்ன ரொம்ப நான் அதுவும் தப்பானதான் சொல்ல சார். அவர் கிண்டல் பண்ற மாதிரி தான் சார் வார்த்தை சொன்னேன். அது கூட தப்பு தான் சார். டெலிட் பண்ணிடுறேன் சார். அரெஸ்ட் பண்ணா 3 வருஷம் ஜெயில்ல கழுதிங்கன பாத்துக்க. அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ஒண்ணும் பண்ணல சார். நாங்க தப்பு சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் நான் சத்தியமா எதுவும் பண்ணல சார். சார் நான் எதுக்கு சார் உட்கார்றேன் சார்? எல்லாம் பாக்குறாங்க சார். அசிங்கமா இருக்கு சார். ப்ளீஸ் சார். சார் 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 எதுக்கு சார்? சார் நான் எதுவும் சத்தியமா நான் தப்பா எதுவும் பேசல சார். கிண்டல் தான் சார் பண்றேன் சார். நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன் சார். சார் நீ யாரு? நான் வைஃப் சார். சரி 2 பேரும் சேர்ந்தான வீடியோ பண்றீங்க? சேர்ந்து வீடியோ பண்றோமா? ஆமா சார். இந்த அம்மா அந்த வீடியோல இருக்குங்க. 2 பேரும் சேர்ந்தான பண்றீங்க. அவன் என்ன போஸ்ட் பண்ணிருக்கான் உங்களுக்கு தெரியாதா? சார் எனக்கு எது தெரியாது சார். ஏன் கிட்ட ஏன் சார் வரீங்க? சார் சார் உங்க வைஃப்ட்ட கத்தாதீங்க சார். உங்களுக்கு தெரியாது சார். பேசிட்டே இருக்கற வைஃப் சார் வைஃப் தானே சார். வைஃப் தானே சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியாதமா? சார் எனக்கு எந்த விஷயம் தெரியாது சார். ஏன் கிட்ட எதுக்கு சார் வரீங்க? சார் சாரி சார். நான் டெலீட் பண்றேன் சார் வீடியோவை. உமனுக்கு ஃபோன் பண்ணுங்க. உமன் போலீஸ்க்கு. சார் நான் காமெடி வீடியோ தான் சார் போடுவோம். ரவி சொல்லுங்க. உங்களுக்கு காமெடியா தெரியுதா? ஒரு அரசியல் தலைவர் பத்தி பேசுறது உங்களுக்கு காமெடியா இருக்குது இல்லையா? சத்தியமா தெரியாது சார். எனக்கு அவன் என்ன பண்றான் இது பண்ண எனக்கு தெரியாது சார். நீயும் சேர்ந்து கழி தின்னுவ பாத்துக்க. ஆளுக்கு 1.5 வருஷம். உட்காரா. என்ன தப்பு பண்ணேன்? சார் சார் கால்ல கூட உட்காருங்க. நான் சத்தியமா இந்த Facebook பக்கமே வர மாட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் நான் Facebook பக்கமே வர மாட்டேன் சார். என்ன மனுஷருக்கு சார். உட்காரா. சார் சார் சாரி சார். சார் உட்கார்ந்து அசிங்கமா எல்லாம் பாக்குறாங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 விடுங்க சார். சார் சாரி சார். சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். சாரி சார். சார் ஏய் சார் தேசிய டெலீட் பண்றேன் சார். டெலீட் பண்றேன் சார். டெலீட் பண்றேன் சார்.
நான் டெலிட் பண்றேன் சார் 3 வருஷம் ஜெயிலு களி தான் பாத்துக்க. சார் சாரி சார் சார் நான் ஜெயில் போற அளவுக்குலாம் அவர் ஒண்ணும் தப்பு பண்ணல சார். ஏன் சார் இப்படி ட்ரீட் பண்றீங்க அவரை? ஏமா தப்பு பண்ண எதுக்கு இது பண்றாங்க? அடிச்சா சார் அவரை என்ன சார் தப்பு பண்ணிட்டாரு? என்ன பண்ணிருக்கா Facebookல? கையை எடுங்க சார் ஃபர்ஸ்ட் மேல கை எடுங்க சார். வந்துடா. பேசுறேன் அண்ணே சார் நீ என்ன அண்ணே அண்ணே விட்டுங்க அண்ணே பேசுற? அண்ணே அண்ணே ப்ளீஸ் அண்ணே சார் கால் விடுங்க சார் ப்ளீஸ் சார் சார் கால் விடுங்க சார் 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 சொல்லுங்க சார் நான் டெலிட் பண்றேன் சார் டெலிட் பண்றேன் சார் டெலிட் பண்ணிடுறேன் சார் ஏய் என்ன டெலீட் பண்ற? வீடியோ டெலிட் பண்றேன் சார் சார் என்னடா? சரி சார் கால் விடுங்க சார் சார் அடிக்காதீங்க சார் அடிக்காதீங்க சார் சாரி சார் சார் நான் பண்ண மாட்டேன் சார் சார் ப்ளீஸ் சார் சார் நான் வரல சார் டெலிட் பண்றேன் சார் டெலிட் பண்றேன் சார் சார் டெலிட் பண்ணிடுறேன் சார் சத்தியமா சார் சார் சசிகலா பத்தி என்ன பேசியா? சார் ஐயோ எங்க அண்ணன் வக்கீல் தான் சார். நான் வக்கீலா? ஆமா. என்னடா? உங்க அண்ணன் வக்கீலா இருந்தான்னா ஜட்ஜா இருந்தான்னா அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஏய் என்னடா? வக்கீல் தான் சார். ஏன் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் சார் அம்மா அழுகுதுப்பா போப்பா போய் சார் விடுங்க சார் ஏய் இரியா இங்க வாயா ஏய் இரு எங்க அண்ணன்டி இன்னும் என்ன தெரியலையா? அண்ணனா? எங்க பெரியம்மா பையன் ஞானவேலு ரவி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ரவி? எதிர விளையாடணும் தெரியாது ரவி உனக்கு? ஏய் இவர் உனக்கு தெரியாது தெரியாது. எனக்கு எங்க தெரியும்? இவர் தான் நமக்கு ட்ரீட் சொல்லி கூப்பிட்டாரு ட்ரீட் வைக்க சொல்லி கொஞ்ச நேரத்துல எனக்கு பதறி போச்சு ரவி. ஏன் ரவி எதிர விளையாடணும் உனக்கு தெரியாதா? இந்த இடத்துல கூட நான் விளையாடுவேன். இது எங்க பாரு என் ஃப்ரெண்ட். நல்லா பண்ணீங்க சார் நீங்க. ஐயோ கொஞ்ச நேரத்துல என் உயிரே போச்சு. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. சாரி விடு போ உள்ள போ என்னவோ பண்ணுங்க எல்லாம் கூட்டு கலவாணிங்க மாதிரி பண்றீங்க போங்க. நடிக்கிறா எல்லாம் தெரியும் உங்களுக்கு இவரை தெரியலன்றா பாருங்க. சரி அண்ணா நம்ம விஷயத்துக்கு சொல்லுவோம்ண்ணே. ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் வந்து எங்கள் பெரியப்பா பையன் பட்டாளத்துலேருந்து வந்திருக்காரு. பேர் ஞானவேலு. சார் பார்த்தீங்கன்னா அவினாஷியில் தோட்டத்து வறுவல் ஃபேமஸ். அதாவது அவினாஷி ஈரோடு சைடு இந்த நாட்டுக்கோழி வறுவலை ஃபேமஸ் ஆகினது ஃபஸ்ட்டு இவர் தான். இவருக்கு அப்புறம் தான் எல்லாருமே. ஆக்சுவலி மூதாதையர் இவர். அண்ணன் பேர் கலை. ஆனால் வணக்கம் சொல்லிக்கிங்க. வணக்கம். இது என்ன எதுக்காக இது எடுத்தோம் தெரியுங்களா? நம்ம வீட்டு சொத்தை தின்னுட்டு ஊராங்கிட்ட உதவாங்கிறது இதுதான் கான்செப்ட். அதாவது இப்போ ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு இங்கே போயிட்டு இந்த கட்சிக்காரனுக்கு அவன் சப்போர்ட் பண்ணுறதும் இந்த கட்சிக்காரனுக்கு இவன் ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுறதும் சொல்லிட்டு அதிகமாயிட்டே இருக்கு. ஆமாம் நாளுக்கு நாள் அதிகமாகி நீங்கள் திட்டு வாங்குறீங்களோ இல்லையோ சாரிண்ணே உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் திட்டி கழிவுகளி ஊற்றுறாங்க. கட்டுன பொண்டாட்டியை திட்டுறேன் அதுவும் ரசிக்கிறான். பெத்த அப்பா அம்மாவை திட்டுறான் அதுவும் ரசிக்கிறான். எங்க வீட்டு சோத்தை தின்னுட்டு ஊரில் உதவாங்க. இதுல யாருக்கு என்ன லாபம்? இதில் லாபம் யாருக்கும் கிடையாது, கட்சிக்கு தான் லாபம். அதேதான். அவன் சம்பாதிக்க போகிறான், அவன் கொள்ளடிக்க போகிறான், ஊழல் பண்ண போகிறான், அவன் சொத்து சேர்க்க போகிறான். நல்லா நடக்குது. இதில் நீங்கள் ஏன்டா போயிட்டு ஃபேஸ்புக்கில் அச்சின்னு சாவுறீங்க? உங்க வேலைக்கு போனாதான் உனக்கு சோறு, உங்க குடும்பத்துக்கு சோறு. இவர் துப்பாக்கி சுட்டாதான் இவருக்கு பதக்கம். அண்ணன் கோழி எடுத்து சுட்டாதான் இவருக்கு எனக்கு வருமானம். என்னமோ பண்ணிட்டு போறான். நம்ம சாப்பிடுவோம் வாங்க. அண்ணே நம்ம சொல்லிட்டோம். அண்ணா எனக்கு அதெல்லாம் வேணாம். நானா வந்து ஒரு கோழியை பிடிச்சி கொடுப்பேனா ஓகே. அதுல எனக்கு சமைச்சு கொடுப்பீங்களா? கண்டிப்பா வாங்க. என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு ஸ்பெஷலா பள்ளிப்பாளையம், பள்ளிப்பாளையம், சிந்தாமணி, காட்டு வறுவல், பச்சை மிளகாய் வறுவல், சின்ன வெங்காயம் வறுவல் எல்லாமே இருக்கு. நம்ம சொல்ற கோழியை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அடிச்சு கொடுப்பீங்க. செஞ்சு கொடுத்துருவோம். வாங்க. நீங்க அவினாசி பக்கம் வந்தீங்கன்னா இந்த தோட்டத்து வறுவலுக்கு வாங்க. இயற்கை சூழ்ந்த இடத்தோட நல்ல கைமணத்தோட உங்க வீட்டில் சமைக்கிற சமையல் மாதிரி சாப்பிட்டு போங்க. என்ஜாய் பண்ணுங்க. ரேட் எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை, ரீசனபிள் ரேட் தான். நாங்க சாப்பிட போறோம் சொல்லி போயிடுறோம். தேவையில்லாம ஃபேஸ்புக்கில் போயிட்டு இன்னொரு தலைவருக்காக இன்னொரு தலைவர் சண்டை போட்டுக்காதீங்க. உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. சரிங்களா? பை.